இன்னைக்கான vlog வந்துட்டு நம்ம ஷாலி சொல்லிட்டு ஒருத்தவங்கள பார்க்க போகிறோம். நான் யாருன்னு சொல்ல, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம போட்டுக்கிங்கன்னா நம்ம பேகை ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு ஆக்சுவலாக போயின்னா டைம் வந்துட்டு அங்கே 3 ஆகிட்டு அங்கே வந்து கிளம்ப. ஸோ 3 ஆகிட்டு நம்ம திரும்ப வீட்டுக்கு வந்து ஜிம் போயிட்டு நம்ம எடிட்லாம் பண்ணோம். அதுக்கு டைம் இருக்காது. ஸோ நம்ம லேப்டாப் எடுத்துன்னு போயிட்டு அங்கேயே உட்காந்து பாதி வேலையை முடிச்சிடலாம். ஸோ வாங்க எடுப்போம். லேப்டாப்பு, சார்ஜரு, வாங்க கிளம்பலாம். ஸோ எதுவுமே சாப்பிடல, காலைல எதுவுமே சாப்பிடல. அங்கே போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மாதிரி தான் பிளானு. ஸோ தண்ணி குடிச்சிக்கலாம். தண்ணி வந்துட்டு காலையில் ஏந்தனே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து நான் குடிச்சிருவேன். ஸோ கணக்கு படி பார்த்தா ஒரு 250 ml வரும். குடிக்க கஷ்டமாக தான் இருக்கும். அது ஹைட்ரேஷனுக்கு ரொம்ப முக்கியம். அது ஸோ கிளம்பலாம். டியூக்கு எடுத்துட்டு வர இவன் என்ன பண்ணுறதுனே தெரியல. நேற்று தான் தொச்சி விட்டு பக்கவா வச்சுருந்தேன். நீ பார்த்தோன்னா எங்கேருந்து தான் மண் வருதுன்னு தெரியல. இவ்வளோ மண் வந்ததுங்க. மிச்சம் நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இருங்க, ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கு பார்க்க. அப்படியே இருங்க, நான் போய் இறுதி எடுத்துட்டு வந்துடுறேன். எவ்வளோ அழுக்கு பாருங்க. எங்கேருந்து தான் வருதுன்னே தெரியல. உள்ளதும் அதுவும் வண்டியை உள்ளதான் விட்றான் நான். ஆனாலும் எங்கேருந்து தான் அவ்வளோ அழுக்கு வருது தெரியல. இந்த டியூக்கு வந்து நான் எப்போ வாங்கினா செப்டம்பர் மாதம் வாங்கினேன். 2025 செப்டம்பர் மாதம். அப்படின்னா கணக்கு போடுங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஒரு 7-8 மாதம் ஆகும் போது. போதும். திருப்பியும் வந்தாலும் வெள்ளைப்பட்டு வந்தால் அழுக்கு ஆகிடும். திருப்பியும் வந்து நம்ம நாளைக்கு வாட்டர் வாஷ் பண்ணிடலாம். கோல்டு ஸ்டார்டிங் தான், கொஞ்சம் நேரம் இருக்கும். அப்படியே ஒரு 40 செகண்ட்ஸுக்கு அப்படியே இருக்கணும். அப்புறம் நம்ம வண்டி எடுத்துடலாம்.
இது வந்துட்டு நம்ம நண்பர் கேமரான் அவர்களோட டாக் தான் அது. இவ பேர் வந்துட்டு ஷாலி. ஓகேங்களா, அதுவும் இவளுக்கு வந்துட்டு இங்கிலீஷ் தான் புரியும். இங்கே பாருங்கள், ஷாலி ஹவ் ஆர் யூ. அப்புறம் இவ நான் கை எடுத்துட்டேன்னா அவனை எப்படி ஃபோர்ஸ் பண்ணுறா மட்டும் பாருங்களேன். பார்த்தீங்களா, go outside, go to your place, go. Sally, go to your place, go. மதிக்கிறதுலாம் இல்லை நம்மளை. ஓகே இருங்க, இப்படிதான் பண்ணணுமா அவளுக்கு? அவளை தொட்டினே இருக்கணும், அப்போ தான் கை எடுத்துட்டோன்னா அங்கே பாருங்கள். எனக்கு வந்துட்டு இப்போ சரியான பசி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அப்படியே ஒரு ஆம்லேட் போடுவோம், நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் போடுவோம். இப்போ நான் அப்படியே தூக்கி வச்சுட்டு கட் பண்ணிடுவோம். ஓகே, கட் பண்ணிடுவோம். நம்மளுக்கு இவன் தாங்க 6 கிராம் ப்ரோட்டீன் மஜாவாக. இதனால தான் நான் உயிரே வாழ்கிறேன். சாம்பிள்ஸ் போட்டு சாப்பிட்டா பிரேக்ஃபாஸ்ட் வந்துடும். எத்தனை வந்தாங்க, 2 முட்டை எத்தனை வந்தேன் ஆச்சு, ஒரு முட்டைக்கு உயிர் போயிடுச்சு. ஷாலி வந்துட்டு 6 இயர்ஸ் ஓல்டு. நம்ம கேமரான் கிட்ட வந்துட்டு எப்போதுலேருந்து இருக்குன்னா, அவன் 10th படிக்க சொல்லியே இந்த வாங்கிட்டான். அப்போ நான்லாம் அதை பார்த்துட்டு எனக்கும் நாயெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைலாம் வந்துச்சு. ஸோ இவளுக்கு வந்துட்டு சில ஹெல்த் இஷ்யூ இருக்குது. சில நேரத்தில் வந்துட்டு சில ஃபுட்டு ஒத்துக்காமல் நிறைய ஃபிக்ஸஸ் வரும். ஸோ அவன் கேமரா இதெல்லாம் மேனேஜ் பண்ணி இவ்வளோ தூரம் வளர்த்து வச்சுருக்கான். நல்ல விஷயம். ஸோ நான் ஏன் வந்துட்டு டக்குன்னு கண்டென்ட் க்ரியேஷனுக்குள்ளே வந்தேன்னா, ஸோ கண்டென்ட் க்ரியேஷன் வந்து இட் ஹாஸ் ஹை லெவரேஜ். ஸோ நான் லெவரேஜ் என்ன சொல்கிறேன்னா, இப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு கண்டென்ட் தான் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு இன்புட் தான். அது வந்துட்டு இப்போ சேர்றது வந்துட்டு ஒரு 100 இருந்தாலும் சரி, மில்லியன்ஸ் வியூஸ் போனால் கூட அந்த ஒரு கண்டென்ட் வந்துட்டு அத்தனை பேர்கிட்ட போய் சேருதுன்னா இட் ஹாஸ் ஹை லெவரேஜ். வா, ஸோ லெவரேஜ் அதிகமாக இருக்கிற விஷயங்களில் வந்துட்டு உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் அண்ட் ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சர்ஜரி பண்ணாங்கன்னா மேபி அவங்களுக்கு இது வந்து பழகி போய் கொஞ்சம் எஃபர்ட் போட்டாங்கன்னா பேஷண்ட் பே பண்ணுறது வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அது ஒரு லெவரேஜ். அதே மாதிரி ஒரு லேண்டுனா, ஒரு லேண்ட் வாங்குறீங்க, இப்போ ஒரு 100% ஒரு லேண்ட் வாங்குறீங்கன்னா அது வித்தின் 5 இயர்ஸில் வந்து 50% வந்துட்டு அதிகமாகும். ஸோ அது ஒரு ஹை லெவரேஜ். ஸோ அதே மாதிரி கண்டென்ட் கிரியேஷனும் இட் ஹாஸ் ஹை லெவரேஜ். ஓகே, அதுக்கப்புறம் என்னன்னா, கிரியேட்டர் கன்சியூமர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா, கிரியேட்டர் வந்து 1% தான், கன்சியூமர் 9%. அப்போ நீங்கள் எவ்வளோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. ஆனால் நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருக்க சொல்ல உங்களுக்கு வந்துட்டு நிறைய பேர் கண்டென்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ஒரு 10%ல் 1 to 3% தான் வந்துட்டு கிரியேட்டர்ஸு, மீதி வந்துட்டு 7 to 9% வந்துட்டு கன்சியூமர்ஸ். அதே மாதிரி யூடியூப்பில் 1 to 5. ஓகேங்களா, ஸோ இட் ஹாஸ் ஹை லெவரேஜ். ஸோ நான் அதனால தான் இந்த கண்டென்ட் கிரியேஷனுக்குள்ளே வந்தேன். அதே மாதிரி அதுவும் ஒரு காரணம் வந்தாலும் எனக்கும் இது கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பண்ணுற மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கிறதுனால நானும் ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுக்குள்ளே வந்திருக்கேன். ஸோ நான் இப்போ எந்த ரிசல்ட்டுமே நான் எதிர்பார்க்கல. இப்போ நான் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டால் கூட நான் வந்துட்டு அது போஸ்ட் பண்ணிவிட்டு நான் அதை போய் லைக்ஸ் பார்க்குறதோ கமெண்ட்ஸ் ஒரு வாட்டி செக் பண்ண தவிர அதையே நான் பார்த்துன்னு இருக்க மாட்டேன். ஸோ இங்கே என்னன்னா நம்ம வந்துட்டு வேலை செஞ்சுட்டு அதை விட்டுடணும். ஸோ நம்ம அதையே
பார்க்க 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 நம்மளுக்கு ரீச் ஆகலையே அப்படி பண்ண சொல்ல நம்மளுக்கு வந்துட்டு மூடு ஸ்பாயில் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் இப்படி தான் பண்ணுவேன். ஸோ ஐ ஹோப் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுவேன்.